நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 டே 80 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 80 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்டினுடைய சொந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்டை ரவுண்டு கிட்டே அடிச்சது அப்படின்றது வீட்டையே கலகலப்பாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த முரண்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுடைய ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே வரும்போதுமே வந்துட்டு உங்களுக்கு யாருமான முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே இன்னொருத்தரை கை காட்டினாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருணை கை காட்டியிருந்தாங்க. எனக்கு இவர் அப்படி பேசினது முரண்பாடாக இருந்துச்சு, இப்படி பேசினது முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சௌந்தர்யா ஃபேமிலி மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்க, சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண தப்பெல்லாம் என்ன அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி சவுந்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு அப்படிதான் கால் மேலே கால் போட்டு உட்காருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதாக இருந்தாலும் சரி, மஞ்சரிக்கிட்ட வந்து நாய் மாதிரி மோக் பண்ணி குறைச்சி காட்டின விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஏன் நீ அவங்கள அப்படி கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டது. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி போய் பேசுறது இருக்கு இல்லையா. இப்போ ஜாக்லின் கூட வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க, ஜெஃப்ரி கூட வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் திடீர்னு அவங்கள பற்றியே போயிட்டு பார்த்தோன்னா விஜய் விஷால் கிட்ட பின்னாடி பேசுறது அப்படின்றத சவுண்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயம் எதாக இருந்தாலும் டேரக்ட் டு ஃபேஸ் வந்துட்டு பேசி எதுக்கு போய் பின்னாடி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டது. நாலாவது ரொம்ப முக்கியமாக அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க இல்லையா. ஸோ சவுண்டோட அம்மாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா நீ வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன் இங்கே வந்துட்டு உன்னோட எக்ஸ்பிரஷன் இப்படி வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. அஞ்சாவது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக பேசுங்க, தெளிவாக பேசுங்க, ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற மாதிரியான வேர்ட்லாம் விட்டுற, பட் நீ ஸ்டேபிளாக இருக்கியா மென்டலி அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸை கேட்டது அப்படின்ற மாதிரி சவுண்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சவுந்தோட ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஒன்று தான். நம்ம போய் ஒருத்தனை நம்ம வீட்டில் வந்துட்டு அம்மா அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அடித்தவனை கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ என்ன பண்ண, அவனை நீ ஏதாவது பண்ணியிருப்பா அதனால அடிச்சிருப்பான், சும்மா எப்படி ஒருத்தவனை அடிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே என்ன தப்பு இருந்துச்சுன்னு விசாரிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னாலோ இல்லை தான் பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்றது தான் அவங்க ஃபேமிலி பார்த்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, அவங்க நினச்சிருந்தாலும் இன்னொருத்தர் யாராவது மேலே பழி போட்டு போயிருக்க முடியும், அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க எங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தான் சொந்த பொண்ணு பண்ண விஷயங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்றத நினச்சி அவங்க பேசியிருந்த விதம் இருக்கு இல்லையா, எனக்கு பார்க்கவே ஓகே நல்ல பேரண்ட்ஸாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் தோணி இருந்துச்சு. ஸோ சவுண்டு என்னென்னலாம் திருத்திக்கணும் அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் சவுண்டை திருத்திக்க போகிறாங்களா இல்லை வழக்கம் போல் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பூம் பூமான மாதிரி தலையாட்டிட்டு அதுக்கப்புறமா அதே விஷயத்தை திருப்பி பண்ணுவாங்க இல்லையா, அதே விஷயத்தை திருப்பி பண்ண போகிறாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சவுண்டை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடி சவுண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ராணுவனுடைய ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராணுவ பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த கேம் புரிஞ்சுக்கலையா இல்லை புரிஞ்சுக்காமல் ஆடுறதா ஸ்ட்ராட்டஜி நினச்சி ஆடிக்கிட்டு இருக்காப்லையா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அவர் இன்னுமே வந்து இந்த கேமில் ஒரு தெளிவான ஸ்டெடியான மைண்ட் செட்டில் விளையாட ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் வந்துட்டு ராணுவ வக்கீல் அப்படின்ற மாதிரி வேறு அவங்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வந்து சொன்னப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய கேம் பிளே அப்படின்றதுக்கு வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கான டிப்ஸஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன பண்ணணும், குறிப்பாக வீக்கெண்ட் எபிசோடில் வந்துட்டு தெளிவாக பேசுகிறா தம்பி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாரம் வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை வெக்ஸ் ஆக்கக்கூடிய மெம்பர்கள்லாம் ராணுவம் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவர் உயிரை கொடுத்து ஏதாவது ஒரு கேள்வி அப்படின்றத யோசிச்சு கேட்பாரு, அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்குற மாதிரி ஒரு பதில் அப்படின்றது ராணுவ சைட்ல இருந்து வரும். ஏன்டா அந்த கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்காந்து விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிப்ளையை தருவாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கேம் தெளிவாடுறதுக்கு வீடு ஃபுல்லா ஆள் இருக்கு, பட் குழப்பி விடுறதுக்காக ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலை கையில வச்சிருப்பாப்ல. ஸோ தெளிவா ஆடு அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வந்த அட்வைஸாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த அட்வைஸஸை ராணுவம் எப்படி எடுத்துக்க போறாரு அப்படின்றது இனி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பவியனுடைய ஃபேமிலி உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுமே வந்துட்டு பார்த்தோம் ஒரு லவ்வபுளான ஃபேமிலியாக காமிச்சிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அண்ட் பாட்டிலாம் ஃபோன் காலில் வந்திருந்ததாக இருந்தாலும் சரி, பவி ரொம்பவே ஒரு எமோஷனல் ஆயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க சொன்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பவி வந்துட்டு ஆல்ரெடி திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 வீக்ஸுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா பவி அவங்களுடைய ஓப்பன் அப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் காட்டி இந்த கேம்குள்ளே வந்திருக்காங்க. பட் இன்னமும் அந்த எஃபர்ட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து போட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்க்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 8 வீக்குக்கு இருந்த பவிக்கும் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக, அதாவது இதோட சேர்த்து இந்த ஒரு 4 வீக்ஸாக இருக்கக்கூடிய பவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம எங்கேயாவது கருத்து எடுத்து வச்சோம்னா அது அவங்களை ஹர்ட் பண்ணிடுமோ, அது தப்பாக போயிடுமோ அப்படின்ற பயத்தில் பேசாமே இருக்காங்க. ஸோ இனி எல்லா இடத்துலையும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பிளேயராக பவி மாறிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று வந்த ஃபேமிலியில் உங்களுக்கு யாருடைய ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 81 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தர பாய் பாய்.